எக்ஸாம்பிள் 1.10 பார்க்க போகிறோம். ப்ராப்ளம் என்னென்னா, இஃப் ஏ ஈக்குவல் டு ஒரு 2/2 மேட்ரிக்ஸ் கொடுத்துருக்காங்க. ஃபைண்ட் எக்ஸ் அண்ட் ஒய் சச் தட் ஏ ஸ்கொயர் ப்ளஸ் எக்ஸ்ஏ ப்ளஸ் ஒய் ஐ2 ஈக்குவல் டு O2. ஹென்ஸ் ஃபைண்ட் ஏ இன்வர்ஸ். ஸோ நம்ம கொடுத்துருக்க ஈக்குவேஷன் இன் டர்ம்ஸ் ஆஃப் மேட்ரிக்ஸ் ஏ இருக்கு இல்லையா, அதோட லெஃப்ட் சைட் ஃபர்ஸ்ட்டு கேல்குலேட் பண்ணுவோம். அப்புறம் அதை ஜீரோ மேட்ரிக்ஸ்க்கு ஈக்குவேட் பண்ணி கால்குலேட் பண்ண அந்த மொத்த ஈக்குவேஷனையும் லெஃப்ட் சைட் ரைட் சைடு ஈக்குவேட் பண்ணுறோன்னா என்ன அர்த்தம், ஈச் எலமெண்ட் ஆஃப் த ரெஸ்பெக்டிவ் பிளேஸ் வந்து ஈக்குவல். ஸோ 4 ஈக்குவேஷன் கிடைக்கும். ஃபர்ஸ்ட் எக்ஸை கால்குலேட் பண்ணுவோம், அதுக்கப்புறம் ஒய்யை கால்குலேட் பண்ணி ஆன்சர்ஸ் கொடுத்துருவோம். ஹென்ஸ் ஃபைண்ட் ஏ இன்வர்ஸ்னு கொடுத்துருக்காங்க. மீனிங் என்னென்னா, ஏ இன்வர்ஸ் டேரெக்டாகவே நம்ம கண்டுபிடிக்க தெரியும். பட் இங்கே ஹென்ஸ்ன்ற வார்த்தை இருக்கிறனால இந்த ஈக்குவேஷனை யூஸ் பண்ணி தான் ஏ இன்வர்ஸ் கண்டுபிடிக்கணும். அதுக்கு அந்த ஈக்குவேஷனை ஏ இன்வர்ஸால் மல்டிப்ளை பண்ணணும். ஃபர்ஸ்ட்டு மல்டிப்ளை பண்ணி சிம்பிளிஃபை பண்ணோன்னா நமக்கு கிடைக்கிறது லெஃப்ட் சைடு ஒரு பார்ட்டு, ரைட் சைடு வந்து 0. லெஃப்ட் சைடு ஏ இன்வர்ஸ் மட்டும், ரைட் சைடு மற்றெல்லாம் கொண்டு போய் சிம்பிளிஃபை பண்ணோன்னா ஆன்சர் வந்துடும்.